இன்னைக்கு இந்த கோர்ட்டுக்கு அதாவது பூந்தமல்லி கோர்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்குனாக்கா 12/9/2026 டேட் நல்லா வச்சுங்க. 12/9/2026 தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோர்ட்டுக்குள்ளே லோக் அதாலத் வைக்கிறாங்க. லோக் அதாலத்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மக்கள் நீதிமன்றம். அதாவது கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, அன்செக்யூர்டு, செக்யூர்டு எதாவது வேணா வாங்கியிருப்பீங்க. பேங்க்கு எல்லா விஷயம் ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் வந்து லோக் அதாலத் வந்துருவாங்க. லோக் அதாலத்தை ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஏழை மக்களுக்கு உண்டான ஒரு சட்டமே தவிர இது பணக்காரர்களுக்கு கிடையாது. அது முக்கியமாக பேங்க் இதை யூஸ் பண்ணவே கூடாது. இருந்தாலும் அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12/9/2026 அன்னைக்கு லோக் அதாலத் எல்லா கோர்ட்லேயும் வந்து மக்கள் நீதிமன்றம் வைக்கிறாங்க. இந்த மக்கள் நீதிமன்றம்னா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவாக ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி போய் பார்த்துக்குங்க. இதில் இங்கே பேங்க்காரங்க மெயினாக வந்து கிரெடிட் கார்டு எங்களுக்கு பணம் கட்டல, எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வரிசையாக கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா 25,000 பெட்டிஷன் கொடுத்த முன்னிலையில் வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், அதுக்கப்புறம் ICICI, RBL, பஜாஜ். இதில் என்ன இவங்க எல்லாம் பெட்டிஷன் இப்போயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லாரும் நோட்டீஸ் அனுப்பணும்னு. இதுல என்ன ஒரு கோராமன்னாக்கா பொதுமக்கள் ஒருத்தர் கூட வரல. இங்க பக்கத்துல இருக்கும் கடை வாங்கணும் போனவங்க பூந்தமல்லி சுத்து வட்டாரத்தில் பொதுமக்கள் ஒருத்தர் கூட ஃபைல் பண்ணல. ஆனா யாருக்காக இந்த மக்கள் நீதிமன்றம்? 1987 லீகல் அத்தாரிட்டி ஆணையம் ஆஃப் இந்தியா அமைச்ச ஒரு சட்டம் இது. இது பணம் இல்லாதவர்களுக்கு, அதாவது கோர்ட்டுக்கு போய் எங்களால பிரச்சனை தீர்த்துக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்காக இருக்கிறதா அந்த லோக் அதாலத். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இத்தனை ஆயிரம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணது எல்லாமே NBFC பேங்க் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சார் பர்சனல் லோன் வாங்க கட்டல, கிரெடிட் கார்டு வாங்கினாங்க கட்டல, செல்போன் வாங்கினாங்க கட்டல, இதை தான் இங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட்டு இருக்காமா? சரி, இது லிஸ்ட் தான். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து கிரிமினல் கேஸ் கொஞ்சம் வருது. அதாவது இந்த புழல் ஜெயில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன கேஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 மாசத்துக்குள்ள 1 வருஷம் தண்டனை உள்ள கேஸ். இந்த திருட்டு கேஸ் 379, 390 சின்ன ராபரி, 379 தெஃப்ட், இந்த மாதிரி கேஸ் 380, ஹவுஸ் பிரேக்கிங்கு, ட்ரெஸ்பாஸ், இந்த மாதிரி கேஸ் வாங்கி நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தண்டனையே பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் தண்டனையே. இவங்க வந்து பெட்டிஷன் போட்டுருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா எங்களுக்கு முடிச்சு விடுங்க, 3 மாதம் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்க கிரிமினல் கேஸ் கொஞ்சமும் மொத்தவாசி பேங்க் தான். இந்த பேங்க்காரங்க தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ முகாம் போட்டு உட்காந்துருவாங்க. இது 12ஆம் தேதி. ஸோ 12/9/2026 எல்லா கோர்ட்டையும் நடக்கும். முக்கியமாக பூந்தமல்லி கோர்ட்டில் இது ஒரு சின்ன கோர்ட்டு தான். இங்கேயே பேங்க்காரங்க இவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பயன் பண்ணிடுறாங்க. எதுக்காகனா எல்லாம் கிரெடிட் கார்டு அதனால தான். சரி, இந்த லோக் அதாலத் அட்டன் பண்ணணுமான்னு கேட்டால் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்கு. அட்டன் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இது ஒரு ஆஃபர் தான். வரீங்கன்னா பேசி முடிச்சுக்கங்க. இல்லையா ஆஸ் பர் சட்டப்படி ஆஸ்பர்லாம் என்ன இருக்குதா நடக்கட்டும், அவ்வளோதான். லோக் அதாலத் பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா உங்கள் வழக்கறிஞரை வச்சு லோக் அதாலத்தை அவரை வச்சு அட்டன் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து பெரும்பாலும் அட்டன் ஆகாதீங்க. ஏன்னா இங்கே வந்து உட்காந்தீங்கன்னா பேங்க்காரன் தான் உட்காந்துட்டு இருப்பான். பேங்க் மேனேஜரும் இந்த ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. வந்தோடனே பேங்க்காரன் மிரட்டுவான், என்ன மிரட்டுவான், பணம் கட்டணம் உள்ளத்துக்கு வச்சிருவாங்க. அதுதான் தப்பு. இது லோக் அதாலத்து. இதில் எந்த ஆர்டரும் போட முடியாது. இது அவார்ட் மாதிரிலாம் கிடையாது. இது போலீஸ் ஆர்டர் கிடையாது. உங்களுக்கு கோர்ட்டு ஜெயில் எதுவும் கிடையாது. இது சமரச மையம். உங்கள் லோக் அதாலத்து உங்களை கூப்பிட்டு உங்களை வந்து பணம் கட்டுறீங்களா இல்லையா, அவ்வளோதான். இல்லை வரலனாலும் பிரச்சனை இல்லை சொல்லி முடிச்சுக்கலாம். நன்றி.